என்எஸ் 200 எல்லாம் பச்சை பசேர் நடக்கும். ரெடி பண்ணிட்டாங்களா விட்டு? வேலூர் வந்தவொடனே பிரியாணி வாசனை அடிக்குதுங்க. ஆஹா, அடிக்கிறார் பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி பாருங்க. இப்போ என் மைண்டு ஃபுல்லாக ஃபோன் வாங்கலையே, ஃபோன் சார்ஜ் வேறு நிற்கல, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த ஃபோன் வேறு படுத்துது என்ன. இது சார்ஜர் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் கனெக்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான். சார்ஜ் போட்டால் அது மாட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ போக போன்றது ஸ்ரீ ஒமேகா ஹெல்மெட்ஸ் வேலூர். மைண்டு ஃபுல்லாக டென்ஷனாக மட்டுமே இருக்குது இந்த ட்ரிப்பு. ஃபோன் நல்லா செதற விட்டேன் நாங்காட்டியும். படுத்துதே. ஆக்சுவலாக இந்த ரோட்டுக்கு வந்திருக்கேன். விஐடி யூனிவர்சிட்டி இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கும் நாங்கள் வேலூர் வந்தோமே, வந்து இந்த விஷ்ணு தியேட்டரில் தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. எப்படி ஓட்டுறதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறேன்னா எப்படி ரைடர்ஸ்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில. ஒருவேளை ஹேண்டில் க்ரிப் இல்லைன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அப்படி இருக்குது. கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஃபோன் செட் ஆகலை. ஃபோன் செட் ஆகிருந்தால் இந்தளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 days ஆமாம், 2600 kilometers. ரைடிங் ஜாக்கெட்டும் வாங்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் ரைடிங் ஜாக்கெட் போட்டு ரைட் பண்ணுறேன். கொஞ்சம் கை வந்து வண்டியிலே செட் ஆகலை, எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரில. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்கிற ரைடிங் க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு. ஒன்றுமே டச் பண்ணுற ஃபீலிங்கே இல்லை. பெருசாக க்ளவுஸை கட்டி போட்டு வரவா அப்படியே வெறும் ரைடிங் ஜாக்கெட் வச்சு ஓட்டலாம் போல் ஒரு மாதிரி இருக்குது. அதான் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் மெயின் ரோட்டுக்காக போயிட்டு க்ளவுஸ் ஒன்றும் செட் ஆகலை கையில். ஒருவேளை ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன தான் சொல்லுங்கள், ரைடிங் ஜாக்கெட் போட்டோடனே ஒரு செம கான்ஃபிடென்ஸ் ஒன்று வருதுங்க. தண்ணி தாகம் வேறு அடிக்குது. வெளியில் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது இன்றைக்கி. வழக்கமான ஹாட் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. சேஃப்டி இஷ்யூஸ்க்காக ரைடிங் க்ளவுஸ். ஆஹா, இல்லை எல்லோரும் வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நான் வாங்கிட்டு பிறகு ஃபீல் பண்ணேன், என்னடா இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இதை போட்டுன்னு போகிறதுக்கே தனியாக சாப்பிட்ணும் போல் அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் கம்ஃபர்டபுள் சொல்லணும்ல, ரைனாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். சும்மா தரமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக்னால ரைனிங் ஜாக்கெட் நான் வாங்கலை இன்னும். ரெய்னிங் ஜாக்கெட் வாங்கி தான் வேறு மாதிரி. அது எல்லாமே 1800 சொல்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால் அதை நான் தவிர்த்து விட்டேன். இப்போ நம்ம ஆந்திரா நோக்கி கொண்டு போய்கிட்டுருக்கோம், சித்தூர் ரோட்டை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். க்ளவுஸை போட்டு ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. வேலைக்கு ஆகுது, க்ளவுஸை கழட்டி போட்டுற வேண்டியது தான். ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த கிளச்சிங் பிரேக்கிங் பிரச்சனை வரும் போல் இப்படி ஓட்டினா.
கை வலிக்குது. நம்ம எப்படி சொல்கிறது, கை வலிக்காமல் இருக்கிறது தான் க்ளவுஸ் போடுவோம். ஆனால் கை வலிக்குது என்னன்னு தெரில. ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் போல். அப்படியே தடவை கிடவி ஓட்டிடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரைடிங் ஜாக்கெட் போடும்போது வாட்சை மறந்துட வேண்டியதான். வாட்ச் போட்டு எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. வாட்சை மறந்துட வேண்டியதான். பயங்கரமாக இதில் ரைடிங் ஜாக்கெட். ஐயோ காற்று வராதுன்னு நினச்சேங்க. உள்ள ஜில்லுன்னு இருக்குங்க. நல்லா ஆஹா நல்லா இருக்கே, இது ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான், ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்ச நாள் போனோட ஒரு நல்ல பைக் வாங்கிட்டு சும்மா அப்படியே வேறு லெவலில் ஓட்டுறோம். அதான் ரைடிங் ஜாக்கெட் போட்டு ஓட்டுற ஃபீலே தனி தான் போல். நான் கூட சரி எல்லாம் ஒரு சீனுக்கு தான் போடுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் கம்ஃபர்ட்டு ரொம்ப இருக்குது. நல்ல குவாலிட்டியான ரைடிங் ஜாக்கெட் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆஹா ஆஹா ஆஹா. இப்போ இந்த வந்து பின்னாடி சேடல் பேக் இருந்துச்சுன்னா வேறு மாதிரி அப்படியே எடுத்து சொருவிட்டு ரைடிங் ஜாக்கெட் போட்டதுக்கு சும்மா தனியாக தெரிவேன். இப்போ ஆல்ரெடி தனியாக தான் தெரிவேன் நான். ரைனாக்ஸ் வாங்கியிருக்கோம். ரைடிங் ஜாக்கெட் வேறு மாதிரி ஜாலியாக இருக்குது. எனக்கு சார்ஜ் வேறு கம்மியாகிடுச்சுங்க. ஓகேங்க, நான் போயிட்டு சித்தூர் போயிட்டு கண்டிப்பாக மாட்டேன், ஏன்னா பேட்ரி லோ ஆகிடும். ஆக்சுவலாக வேலூர் தாண்டி சித்தூர் பார்டர் கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட இங்கேருந்து 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சித்தூருக்கு. அடி பிரித்து மேயுதுங்க வெயில். க்ளவுஸ் போட்டு ஒன்றும் தெரில எனக்கு பெருசாக. ஒரு மாதிரி அனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல வெயிலில், அதெல்லாம் எதுவும் தெரில. நார்மலாக இருக்குது. ஒரு வேளை ஃபுல் கவரில் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் தெரியலையா என்னன்னு தெரில. சூப்பராக இருக்குது ஏரியா, ஜாலியாக இருக்குது. நானும் நார்த் இந்தியா போயிட்டேன். நானும் போகிறேன், நானும் லடாக் போகிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஜாலியாக இருக்குது. இந்த க்ளவுஸ் தாங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஒரு மாதிரி டைட்டாக அங்கே பிடிக்குது. கம்ஃபர்டபுளாக இல்லை ஹேண்டில். அதனால் இப்போ கொஞ்ச நேரம் போன உடனே கையில் தூரம் கிடச்ச போகிறேன். டென்ஷன் ஆகுது. ஏன்னா மரத்தை எல்லாம் நிறுத்தி க்ளவுஸ் அவுத்துறோம் அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அதனால தான் நிறைய பேர் க்ளவுஸ் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க போல். நாக்கு வறண்டுடுச்சுங்க. ஏன்னா போய் ஜூஸு அது மாதிரி எதனா குடித்தா தான் வேலையாகும். அதனால் மொபைல் வாங்கினதே நல்லது தான். இதே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன மணினாச்சு மணி ஸ்பீட் பிரேக்கரை பார்க்கவே இல்லை. ஆந்திரா என்ட்ரி ஆகிட்டோங்க. ஆந்திரா என்ட்ரி போய்ட்டோம். பைபாஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்து 13 கிலோமீட்டர்ஸ் அடித்து நவுத்த வேண்டியதான். போயிட்டே இருக்க வேண்டியதான். பயங்கரமாக இருக்குல்ல ரோடு. சரியான வெயில். க்ளவுஸ் போட்டு ஓட்டினா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால தான் இப்போ கொஞ்சம் எடுத்துட்டேன். ஆனால் போட பழகிடும். சரி, ஃபஸ்ட் டைம்ன்றதால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. கொஞ்சம் லாங் போயிட்டு அப்புறம் போட்டுக்கலாம், நல்லா ஹைவேயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுருக்கேன். அதாவது மரங்கிறேன் ஏன்னா இருக்குங்க. இங்கே சுத்தமாக ஒன்றும் கிடையாது. 2 பக்கமும் பொட்டல் காடு. சரியான வெயில், நல்ல வெயில். ஏன்னா பொட்டி கிடைக்கும், ஜூஸு கீஸு குடிப்போன்னு பார்த்தா அது கூட இருக்காது போல். ஆந்திரா நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஏபி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும்.
டிஸ்ட்ரிக் வந்துட்டோங்க. சித்தூர் நம்ம ரைட் எடுக்கணுங்க. கடப்பா போனோம். கடப்பா போய் அப்புறம் போனோம் திருப்பதிலாம் தாண்டி கடப்பா போயிடணும். ஆல்மோஸ்ட் வந்துட்டா. ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைடிங் கிளாஸ் க்ளவுஸ் போட்டது ஒரு மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்குது போடுறதுக்கு. அது இல்லைண்ணா நம்ம இது ஹேண்ட்வேர் பிடிக்கிற ஃபீலிங்கே வரல. அது ஒன்று தான் குறை, மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம ரைட் எடுக்கணும். கடப்பா போகிறோம். இந்த ரைட்டு தான். ஓகே, கூகுள் மாத்தாஜியாக தான் சொல்லியிருக்கு. அதுபடியே நம்ம போவோம். ஸ்ட்ரெயிட்டாக கடப்பா 170 கிலோமீட்டர்ஸ். நாயுடுப்பேட்டை 140 கிலோமீட்டர்ஸ். திருப்பதி 80 கிலோமீட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, ஒரு நடுவில் ஒரு லஞ்சை முடிச்சுட்டு மலை நல்லா இருக்கே அந்த மலை. அதுக்கு மேலே கோயில் இருக்குமோ? எங்கள் ஏரியா மாதிரி இருக்குது பார்த்தா. ரோடு நல்லா இது ராங் ரோட்டில் வராங்க. இங்கே பெருசாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அப்படியே ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம் போல். ரோடு ஆனால் அந்தளவுக்கு பிஸியாகவும் இல்லை. போக எப்படி இருக்குன்னு தெரில. ஐயோ, ரோடு எப்படி சூப்பராக இருக்குங்க. ஒரே மலை அப்படியே அப்படி இந்த இறங்கி அப்படி ஏறுது. வேற மாதிரி தரமாக இருக்கு. பேசாமல் இந்த ரோடே போயிடலாம். சென்னை போகாமல் எப்படியே போயிடலாம் போலையே. அந்த ரோடு இதில் தான் கனெக்ட் ஆகும். இதுதான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. அப்படியே ஜாலியாக இருக்குதா. அது இன்னும் சும்மா பிக்கப் பண்ணி அந்த கிழிச்சுக்கிட்டு போகலாம். அப்படியே வேற மாதிரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மேலே போயிட்டு எதனா ஒரு ஜூஸ் ஷாப் போயிட்டு நிறுத்தி சாப்பிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற பிளானில் இருக்கேன். வழியில் எதனா கடை ஹோட்டல் இருந்தாலும் சாப்பிட்டுலான்னு இருக்கேன். ஓகே, சூப்பர். இன்றைக்கி ரைடு வந்து மேக்ஸிமம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 130 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். செஞ்சிலேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நடுவில் வேலூரில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. முருகன் கோயில் நம்ம பண்ணாத அடா 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 என்ன ரோடுடா அப்பா. வேற மாதிரி. இன்னும் நம்ம வண்டி சீட்டிங் தான் கொஞ்சம் நல்லா இல்லை. நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரே ஸ்டெச்சு தான். வண்டி சின்ன நவுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பைபாஸில் லெஃப்ட் எடுக்கணுங்க. லெஃப்ட் என்ன ஊர் போகுது? கடப்பா. ரைட். கடப்பா மெயின் ரோட் போகிறதுக்கு லெஃப்ட் எடுக்கணும். பைபாஸில் போய் லெஃப்ட்டு. இன்னும் நம்ம வந்து 2581 கிலோமீட்டர்ஸ் போனோங்க ஒரு நாளைக்கு. கடப்பா காலையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன்னா கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன். 200 தான். வீட்டிலேருந்து கரெக்டாக 140 கிலோமீட்டர்ஸ், 148 கிலோமீட்டர்ஸ்.
செஞ்சிலேருந்து 120 கிலோமீட்டர்ஸு. ஓவராலாக 60,759 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். இது வரைக்கும் ஹைவேயில் வந்தோம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ உள்ளே எங்கேயோ பூந்து போகுது. கூகுள் மாத்தாச்சு மெயின் ரோட்டில் போகலாமா? இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்சு 91 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டானா வருது. அதுக்கப்புறம் தான் போனோம். நம்ம கடப்பாவை கிராஸ் பண்ணோம். ரோடு எப்படி இருக்கும்னு தெரியலையே. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போவோம். ஹைதராபாத் 556 553 நினைக்கிறேன். ஹைதராபாத் டோலு பயங்கரமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக டோலே பயங்கரமாக இருக்குது. சின்னதாக ஒரு ஆஃப் ரோடுங்க. ரெடி பண்ணுறாங்க. ரோடு ரெடி பண்ணிட்டுருக்காங்க போலங்க. ஸ்ட்ரைட் ரோடு கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூ பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம அடுத்த ஸ்டாப் வந்து மேபி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடுவோம். எங்கே ரூம்ஸ் கிடைக்குதோ அங்கே அப்படியே ஸ்டே பண்ணுறோம். அந்த பிளானில் தான் இருக்கேன். வாங்க பார்ப்போம். கடப்பாவுக்கு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கோங்க. இங்கே கடப்பா போய் நைட் ஸ்டே பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு எய்ம் வந்து ஒரு 500 ஓட்டணுன்னு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ தூரம் ஓட்டிடுவோம்.
வழியில் எங்கேயும் நிறுத்தமாக வந்திருந்தானா ஒரு ஆல்மோஸ்ட் ஓட்டிடலாம் 700 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோ ஓட்டிடும் 700 ஓட்டிடலாம் மொத்தமாக ஒரு நாளைக்கு. அதான் நானும் பிளான் வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு மினிமம் 700 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணுன்னே பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு. வேறு லெவல். ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து 330 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கடப்பாவில் போய் ஒரு ஸ்டே அடிச்சிட வேண்டியதான். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமும் அங்கேயே இருட்டின பிறகு ஓட்டுறது சேஃப் இல்லை. அதனால் டீசெண்டாக கொடூரமான ஒரு ஆக்சிடெண்ட் போல் டீசெண்டாக நைட் ஸ்டே பண்ணிட்டு அதுக்கடுத்தது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். கடப்பாவில் ரூமுக்கு ஸ்டே பண்ணிட்டு நெட் அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ நெட் கிடைக்குமான்னு தெரில, எவ்வளோ ரூம் வாடகணும்னு தெரில. போனால் தாங்க ட்ரை பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, போயிடலாம். 55 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸ்பீட் லிமிட் கேமரா வச்சுருக்காங்க போலயே. ஆஹா, ரொம்ப நேராக செல்ல வேண்டும்.